இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இயேசுவே அருள்நாதரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. இயேசுவே அருள்நாதரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. 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 இயேசுவே அருள்நாதரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. இயேசுவே அருள்நாதரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே.
உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. அமிர்தராஜ் சேலத்திலிருந்து எழுதியிருக்காரு. அவங்களுடைய ஒரே மகனுடைய திருமண காரியம் தடையாவே இருந்தது. 5 ஆண்டு காலமா பெண்ணு பார்த்தாங்க, ஒன்றும் அமையல. படிச்சதுக்கு தகுந்த மாதிரி இல்லை, வேலைக்கு தகுந்த மாதிரி இல்லை. ஆனா இந்த ஜாய் டிவியை விடாம நான் ஒவ்வொரு ஞாயிறு மாலையில 7:30 மணிக்கு நான் நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்த்து வந்தேன். நான் சாட்சி சொல்லுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக நல்ல ஒரு குணசாலியான பெண்ணை கர்த்தர் கட்டளையிட்டாரு. கல்யாணம் நல்லபடியா சிறப்பா முடிஞ்சது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு கூறுகிறோம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வெள்ளியும் காலையில 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி வருகிறது. தேவல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு ஜாய் டிவி யூடியூப்ல துதி ஆராதனை ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாசமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிகை வெளியாகி கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக தேவனால் எல்லாம் கூட பத்திரிகை நாங்கள் வெளியிடுகிறோம். நிறைய பத்திரிகையில் அதில் சந்தா எழுதியிருப்பாங்க. ஆண்டவர் சந்தா போடக்கூடாதுன்னு சொன்னதுனால நாங்கள் 13 வருஷமாக போடலை. இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்ன்ற வார்த்தையின்படி ஆண்டவர் யார் யார் உள்ளத்தை ஏவுறாரோ அவங்க இந்த புக்கு ஊழியத்துக்கு காணிக்க அனுப்புகிறாங்க. அதை வைத்து என்ன பண்ணுகிறோம், தேவநாள்லாம் கூட பத்திரிக்கை 13 வருஷமாக வெளியிடுகிறோம். முதல்ல சாதா அட்டையில் வெளியிட்டோம். இப்போ கலர் அட்டையில் கர்த்தர் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலாக கலர் அட்டையில் போட உதவி செஞ்சிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு மாசமும் 3வது சனிக்கிழமை துதி ஆராதனை ஜெபம் 7 மணி நேரம் மதுரையில் உள்ள கீழவாசல் பகுதியில் சிந்தாமணி என்கிற இடத்துல உள்ள ஜெப வீட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. நல்ல சமாரியின் ஜெப வீட்டில் நடக்கிறது. அதற்கு நீங்கள் முடிந்தால் வரலாம். இதேபோல் ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு வியாழன் வெள்ளி சனி 3 நாள் ஒரு ஸ்பெஷல் உபவாச ஜெபம் நடக்கிறது. அதுக்கு நீங்கள் முடிஞ்சால் வரலாம். கட்டுகள் உடையும், தடைகள் உடையும், தேவ பிசாசின் போராட்டங்கள் நீங்கும், செய்வன கட்டுகள் உடையும். நீங்கள் பிரிச்சுவல்ல முன்னேறுவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ, உங்கள் ஆவி ஆண்டவருடைய ஆவி ஒன்றாய் இணைந்து செயல்படுவதற்கு எதெல்லாம் தடையோ அதை கர்த்தர் உடைத்தறிவார். முழுக்க முழுக்க தேவாவினால் நடத்தப்படுகிற இந்த பிரேயருக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் முடிந்த வரைக்கும் வந்து கலந்து கொள்ளுங்கள். 3 தினங்களும் காலைல 10:30 2:30 வரையும், 2:30 ஒரு 3 கூட ஆகலாம். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து நாங்கள் முடிப்போம். அது ரொம்ப புரோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆவியில் பலப்படுவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு அது மிகுந்த அந்த உபவாசமும் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. தேவ செய்தி 100 மடங்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவதாக. வசன பொறுக்கி பிசாசை இயேசு நாமத்தில் சபிச்சு பார்த்துழுகிறோம். வசனத்தின் வெளிச்சத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிற்று. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிற்று. யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த யோனா என்றால் புறா என்று அர்த்தம். இவர் சின்ன தீர்க்கதரிசிகள்ல 5வது தீர்க்கதரிசியாம். இவர்கிட்ட ஆண்டவர் டெய்லி பேசுவார். இவர் ஒரு தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் நித்தம் பேசிதான் ஆகணும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்கன்னு இருக்கு. தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அநேக தீர்க்க தரிசனத்தை அசட்டை பண்ணுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 என்ன சொல்லுகிறதுனா, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் முக்கியவான்கள் என்று எழுதுன்றிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கிறார். இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசி. இவன் மீன் வயிற்றுக்குள்ள போக காரணம் என்ன? மீன் வயிற்றுக்குள்ள என்னென்ன கழிவுகள் இருக்கும்? முள்ளு. ஒரு முறை சின்ன பேரை மீனை இதை முள்ளுள்ள
நல்ல மீனை சாப்பிட்டுட்டு அது எப்படியும் உள்ள போயிடுச்சு பாருங்க. தொண்டையில வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து அப்புறம் ஜவம் பண்ணி அப்புறம் மெடிசன் கொடுத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது முள்ளு குத்தி இருக்கு தொண்டை. அதுல இருந்து அவன் மீனே வேண்டான்றான். அந்த அளவுக்கு மீன் முள்ளு ஒரு கொடூரமானது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ஒரு விசுவாசித ஏதோ ஒரு மீன்ல பெரிய முள்ள பேசிக்கிட்டே சாப்பிட்டுருக்காங்க. அது உள்ள போயிருச்சு. கடைசியில அது அவங்க பார்க்காமே விட்டு சரியா சாப்பிட முடியாம இருந்து கடைசியில மறிச்சே போயிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்காதபடிக்கு கடைசியில ஒண்டி பெரியாசல்ல போட்டு ஒன்றும் செய்ய முடியல. ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, அந்த மீன் வயிற்றுக்குள்ள அந்த யோனா இருக்கானா எவ்வளவு கொடிய ஒரு பயங்கரம். கடல் பாசி என்ன சுத்தி கொண்டது, கடலின் நடுவுல என்ன தள்ளிட்டீங்கன்னு சொல்றான். ஆண்டவர் தள்ளல, அவன் ஆண்டவர் தள்ளினது உண்மைதான். ஏன் ஆண்டவர் தள்ளினாருன்னா நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். கீழ்ப்படியில திசை மாறி போயிட்டான். ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னாரு. நினிவேயின் பாவங்கள், நினிவே பட்டணம் 1,20,000 பேர் கொண்ட ஒரு பட்டணம். நம்ம உலக நாடுகள்ல சுமார் 800 கோடி ஜனங்கள் இருக்காங்க. இந்தியாவில மட்டும் 140 கோடிக்கு மேலேன்றாங்க. கோடிக்கணக்கான ஜனங்கள் நிறைந்த இந்த பட்டணம். நாம் காண்கிற சௌரன்ட்டு அன்பு கூறாம காணாத தேவன்ட்டு அன்பு கூறுன்னு எப்படி சொல்லலாம்? உன்ன மாதிரி பிறரை நேசின்று ஒருவர் பார்த்த ஒருவர் சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகின்றது. கிறிஸ்துவின் பிரமாணமே ஒருவர் பார்த்த ஒருவர் சுமந்து கொள்வதா. அவங்க எப்படி இருந்தா எனக்கனேன்னு சொல்றது கிறிஸ்தவம் கிடையாது. நான் நல்லா இருந்தா போதும். இதுக்கு பேர் சுயநலம். சுயநலம் இருக்கிறவர்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பது கஷ்டம்தான். சுயநலமா இருக்க கூடாது. ஓ சுயபக்தி மேல் சாயாதபடிக்கு நீ வலிய கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே உன் காரியங்களா வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு ஏன் அநேகருடைய காரியங்கள் வாய்ப்பதில்லைன்னா சுயமா ஜெயிப்பது. அநேகர் இதைத்தான் சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஜாதி பாக்குறது? இப்படியே ஒரு சகோதரி 34 வயசாச்சுன்னு கல்யாணம் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அதே ஜாதி வேணும், அதே வேலை வேணும், மற்ற வேலை பார்க்கறது வேணாம். நானா மனசுல நினைச்சுக்கிட்டேன் உனக்கு பிரேயர் பண்றதே வேஸ்ட் அப்படின்னு. காரணம் என்ன பாருங்க, தேவ சித்தம் என்னன்னு அறிந்துக்கணும். இவனுக்கு தேவ சித்தம் யோனாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. உன்னை நான் தர்சிக்கு அனுப்பலப்பா, உன்னை எங்க அனுப்புறேன், நினிவேக்கு போ, கப்பல் ஏறி போ அப்படின்னு. அவன் நினிவே மக்களை கொஞ்சம் நினைச்சு பாக்குறான். ஐயோ கொடியவர்கள். ஏன்னா அவங்க பாவம் தேவ சன்னிதானத்துல எட்டிடுச்சு. கூக்குரல், அநியாயம், அக்கிரமம், கொள்ள விபச்சாரம் நிறைந்த அந்த பட்டணம். எட்டு போனதை ரட்சிக்கத்த இயேசு வந்தாரு. நல்லவங்களுக்காக அவர் வரல. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைய ஒரு சித்தமுள்ளவரா இருக்கிறார். நல்லவனுக்காக அவர் வரல இந்த உலகத்துக்கு. எல்லாரும் தேவ மகிமையை இழந்தோன்னு இருக்கு, எல்லாரும் வழி விலகணும்னு இருக்கு. ஆதாம் முதல் மனிதனாகி ஆதாம் தேவ மகிமையை இழந்துட்டான், தேவனுடைய வழியை விட்டுட்டான். அவன் மூலம்தான் பாவம் பிரவேசித்தது. புதிய ஆதாமாயி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை போக்க, சாபத்தை போக்க, வியாதிய நீக்க, தரித்திரத்தை நீக்க, நம்மள எல்லாரையும் பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்க அவர் இறங்கி வந்தார். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இவன் நம்மளும் கூட இன்னைக்கு அநேகர் என்ன சூழ்நிலையை பாக்குறோம். என்ன வேலை பாக்குறாரு பொண்ணு, என்ன வேலை பாக்குறது? தேவ சித்தமாருன்னு பாருங்க. தேவ சித்தம். ஒரு பெரிய ஊழியக்காரர் இப்படி சொல்லுவாரு, தேவ சித்தம் குருட்டு மனிதனை கட்ட சொல்றாரா, கட்டிட்டு போ. காது கக்காது அந்த பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரா, பண்ணு. அழக பார்க்காத, அந்தஸ்த பார்க்காத, படிப்பை பார்க்காத, வேலையை பார்க்காத, தோற்றத்தை பார்க்காத. பாருங்க எவ்வளவு பெரிய மனுஷன் கோலியாத்து. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுக்கு பயப்படுறாங்க தோற்றத்தை பார்த்து. ஆனா ஒரு தாவீது குள்ளமானவன், அவன் தேவன் இருதயத்துக்கு பிரியமானவன். அவன் மூலம் அவன் தலை கைக்கு வந்து கோலியாத்துடைய தலை இல்லையா. வெளித்தோற்றத்தை பார்க்காதீங்க. பாருங்க இவன் வெளித்தோற்றத்தை பார்த்துட்டாரு. ஐயோ அந்த மக்கள் கொடியவர்களை நம்ம சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கு அநேகர் அப்படித்தான் சுவிசேஷம் சொல்றதை விட்டுருப்பாங்க. காரணம் இது எத்தனை தடவை போய் சத்தியத்தை சொல்றது, எவ்வளவு நாள் போய் நான் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுறது. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க தானே வரணும். ஒரு முறை வழிகாட்டுவான், சும்மா அவன் நமக்கு இதான வேலை அப்படின்லாம் சில விசுவாசிகள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒரு ஆத்மா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கற்ப வேதனைப்படணும். அவ்வளவு அதான் சொல்றாரு, உங்களை மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன்றாரு. உங்களை வழி நடத்தணும் ஆண்டவருக்குள்ள. எத்தனை முறை ஆண்டவரே அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது. சிலர் சொன்னதே தான் சொல்லுவாங்க. ஆண்டவரே சொன்னதை சொல்லுகிற ஆவி இயேசு நாமத்துல வெளியேறு. புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே, உணர்வின் இருதயத்தை தாங்க. தாவீது சொல்றாரு, என்னை உணர்வு உள்ளவனாக்கும், அப்பொழுது உம்முடைய பிரமாணங்களை ஓடுவேன்றாரு. சுவிசேஷத்தின் வெளிச்சம் அநேகருக்குள்ள உதிக்காம இருக்க காரணம் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதி அவங்க மனக்கண்ணை குழாக்கி வச்சிருக்கு. இப்ப யோனா பாருங்க, ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்னாரு. யோனா எங்க போறான்? ஆகா தர்சீஸ்ல ஊழியம் செய்ய ரொம்ப ஈஸி. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு சபைக்கு போறவங்க வீட்டுல போய் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க. மற்ற சபைக்கு போறவங்கள நம்ம சபைக்கு வான்னு கூப்பிடுவாங்க. இதுக்கு பேரு ஊழியம் கிடையாது, அட்டு ஊழியம். நிறைய ஆத்துமாக்கள் இருக்குது சபைக்கு போக. தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் உண்டு, அவைகளையும் நான் கூட்டி சேர்ப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. விட்டு போனவங்களுக்கு தான் ஆண்டவர் தேவை. நல்லவங்களுக்கு அவங்க ஆண்டவரோடு தான் இருப்பாங்க. ஆண்டவர் அறிஞ்சவங்க, அல்லேலூயா, மனக்கண் திறக்கப்பட்டவங்க அவரோட இருப்பாங்க. பாருங்க இவன் அந்த ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து, தோற்றத்தை பார்த்து அரிசிக்கு போனான். உடனே என்ன ஆச்சு?
கடல் கொந்தளிப்பு வந்து விட்டது. இன்னைக்கு சில காரியங்கள் நமக்கு நாமே வர வச்சுக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை மீறதுனால தான் நேசிக்கிற எந்த புத்திரரை சிச்சிக்கிறார்னு சிச்சிக்கிறார். ஏன் அவனுக்கு நெருக்க வந்தது? மீன் வயிற்றுக்குள்ள போய் இருக்கான் பாருங்க. அப்ப அவ்வளவு பெரிய மீன் ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டாருன்னு இருக்கு. அவன் மீன் வயிற்றுல 3 நாள் போராடுகிறான். அவன் உண்மையை ஒத்துக்கிட்டதுனாலதான் மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். பெருவ நம்ம துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, விடுதலை இல்லாமல் நெருக்கப்படும் போது, இது எதனால வந்தது ஆண்டவரே? இது யாரால வந்தது? என்னாலயா? நான் திருத்திக்கிற ஆண்டவரின் ஆண்டு சமூகத்துல ஒவ்வொரு விசுவாசி ஊழியர்களும் ஊழியக்காரிகளும் ஆராய்ந்து அறியணும். ஒருவேளை நமக்கு நாமே அதை வர வச்சிருப்போம். இப்ப இந்த பிரச்சனை வர காரணம் எது? யாரு? யோனாதான். அவர் சொன்னபடி போயிருக்கணும் நினிவே. ஆனா அவன் தர்சீசுக்கு போனதுனால முழு கப்பலும் சேதமடையுது, கோடிக்கணக்கான ரூபா நஷ்டமாகிறது. ஆனா இது யாரால அந்த கடல் கொந்தளிப்பு வந்ததுன்னு அந்த மாலுமி சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனா பேர்ல சீட்டு விழுது. சீட்டு மடியிலே போடப்படும், காய கத்திரால வரும். ஆண்டவரு அதை என்ன பண்ணாரு? உடனே அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். அவன் பேருக்கு விழுந்தவன என்னப்பா ஆச்சு பாருங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்னு அவன் பாட்டுக்கு நிம்மதியா என்ன செய்யறான்? நல்ல கப்பலோடைய அடித்தட்டுல உறங்குறான். இவங்க எல்லாம் கடல் கொந்தளிக்குது, எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டு தண்ணியில போட்டாங்க. அவங்க கொண்டு வந்து விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் இப்ப போயிடுச்சு. ஆனா அவன் என்ன தூங்குறான் பாருங்க. ஆனா அவனை தட்டி எழுப்பிதான் கேட்கிறார். அப்ப இது அவன் உண்மையை ஒத்துக்கிடான். நான் தேவனுடைய மனுஷன் எபிரேய, நான் தெய்வ சமூகத்தை விட்டு விலகி ஓடிட்டேன். அவர் சொன்னதை நான் கீழ்ப்படியில, அதனாலதான் இந்த கொந்தளிப்பு. சரி, இப்ப அமர்றதுக்கு என்ன செய்யணும்? என்ன தூக்கி கடல்ல போடுங்க. அப்ப அமரும். உடனே அவன் தேவனை நோக்கி வேண்டிட்டு இவனை தூக்கி கடல்ல போடுறாங்க. அப்பொழுது இவன் உண்மையை ஒத்துக்கிட்டதுனால பாருங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவார். அவற்றை அறிக்கை செய்து விட்டுருங்க. மனுஷனுக்கு செம்மையா தோன்றுற வழி உண்டு, அதன் முடிவு மரணம். மாம்ச சிந்தனை மரணம் தான். ஆவியின் சிந்தையை ஜீவனும் சமாதானம். தேவ ஆவினால்தான் ஊழியம் செய்யணும், தேவ ஆவினால் நம்ம நடத்தப்படணும், தேவ ஆவினால் நிறைந்த ஒரு காரியத்தை பூமியில் நம்ம செய்யணும். மனுஷன் செய்யற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் செய்யறத செய்யக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? அதுபடி நடக்கணும். உடனே யோனாவை தூக்கி கடல்ல போட்டவன அது உடனே மீனு கட்டளையிட்டார். இப்ப 3 இரவு அவன் கஷ்டப்பட சொல்லிட்டாரு. நல்லா தெரிஞ்சுங்க, இது கிருபையின் காலம்தான், இரக்கத்தின் காலம்தான். ஆனா நம்ம வழி மாறும்போது, ஆண்டுடைய வார்த்தை மீறும் போது தண்டனைக்கு உட்பட்டுதான் ஆகணும். 3 நாள் அவன் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து கூட 3 நாள் பூமியின் இருதயங்கள இருந்தார். 3ஆம் நாள் தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். 3 ரொம்ப முக்கியம் பாருங்களேன். அப்ப இங்க 3ஆம் நாள் தான் என்ன செய்யறாருங்க? 3 நாள் பூமி அவன் மீன் வயிற்றுல இருந்தான். ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்றான். ஆண்டவரே, நான் துதிப்பேன் ஆண்டவரே, இனிமேல் உங்களுடைய வழியில நடப்பேன் ஆண்டவரே, துதி செலுத்துதலே தகும், உங்க வாயில எக்காலத்தை வை. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவரின் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம துதிக்க 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 நிச்சயமாக துதின் மத்தியில் வாசம் செய்கிறவர் இறங்கி வருவார். இவன் மீன் வயிற்றுக்குள்ள துதிப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்றான் பாருங்க. ஆண்டவர் என்ன செய்ய? மீனுக்கு கட்டளையிட்டார். நீங்க புலம்பல், உங்க புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாற வேண்டுமானால், உங்க நெருக்கம் நீங்க வேண்டுமானால், முள்ளுக்குள்ள இருந்து, முள் என்பது சாபத்தை குறிக்கும். இயேசு நமக்காக முள்முடி சூடப்பட்டார். மரத்துல தூக்கப்பட்ட இவனு சபிக்கப்பட்டவன். இயேசு நமக்காக சாவமாயி நியாயப்பிரமாணத்தை சாபத்தின் விடுதலை ஆக்கினார். சாபத்துல, பாவத்துல, அக்கிரமத்துல, வியாதியில, பலவீனத்துல, தரித்திரத்துல ஒருவேளை நீங்க இருக்கலாம். கர்த்தர் கட்டளையிடுகிறார். யோனாவுக்கு கட்டளையிட்டவர். மீன் வயிற்றில இருந்த அந்த யோனாவுக்கு எந்த சேதமும் இல்லாம அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தார். உங்களை சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, செபிக்க முடியாத கட்டில இருந்து, செய்வினிலிருந்து, மந்திரத்திலிருந்து, ஏவல்ல இருந்து, அல்லேலூயா, பாரம்பரிய கட்டில இருந்து, சமுதாய வழிபாடுகளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு யோனாவுக்கு கட்டளையிட்டு உங்களை விடுவிக்கும்படி கட்டளையிடுகிறார். இதுல இருந்து விடுதலை ஆகி வா. ஏன்னா சங்கீதம் 33:9 சொல்லுகிறது, அவர் சொல்ல அவ கட்டளையிட நிற்கும், அவர் சொன்னா நடக்கும். பாருங்க, கட்டளையிட்டாரு. உடனே மீன் என்ன செஞ்சுட்டு கரையில கக்கிட்டு கர்த்தரை துதிக்கிறார். பிறகு அவருடைய வழியில அவர் வர்றாரு. திருப்பி என்ன செய்யறாரு? அப்பா, இனிமேல் நம்ம ஆண்டுடைய வார்த்தைய மீறக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டார் இல்லையா? பிறகு எரிச்சல் ஆகுறாரு. ஆமனுக்கு செடி பட்டு போனா அது வேற விஷயம், அது மாம்ச சுபாவம். ஆண்டவர் நம்மளை குறிச்சு பெரிய பிளான் வச்சிருக்காரு. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்று கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறார். தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடும் தான் தொழுது கொள்ள வேண்டும். இங்க நம்ம பாக்குறோம், இந்த யோனாவை கொண்டு 1,20,000 பேர் ஆண்டவர் ரட்சித்தாரு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, எதுக்கு உங்களை என்னை ஆண்டவர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, சாதியுடைய பழக்க வழக்கத்திலிருந்து, வழிபாடுகளிலிருந்து, இருக்கிற வழிபாடுகளிலிருந்து நம்மளை விடுவிக்க காரணம் என்ன? நீங்களும் நானும் அநேகர இந்த ரட்சிப்புகளை நடத்தும்படி, ஜனங்களை வெளிச்சத்துக்கு நடத்தும்படி, இயேசுவின் அந்த ரட்சிப்பின் ஒளியில கொண்டு வரும்படியாக, அவர்கள் மனக்கண்ணை திறக்கும்படியாக, அந்த காலத்தில் இருக்கிறவங்களை
ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அழைத்தவுடைய புண்ணியங்களை நீங்களான அறிவிக்கும்படிதான் நம்மள ஆண்டவர் மீட்டிருக்காரு. யோனாஸ் அந்த வேலையத்தை செய்ய சொன்னாரு, ஆனா அவரோ திசை மாறி போனார். நீங்கள் நானும் திசை மாறி போயிருக்கோமா? ஒருவேளை எந்த வழியில தவறுனான்று சரியா வந்து விடுவோம். அப்பொழுது அவர் கட்டளையிடுவார். உங்களுக்கு உங்க பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவு உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்ய சமீபத்தில் இருக்கிறது. நம்ம மனம் திரும்ப வேண்டும். இதுதான் வேணும்னு வைக்க கூடாது. அழகை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, ஜாதியை பார்த்து இடம் போடாதீங்க, பணத்தை பார்த்து இடம் போடாதீங்க. எத்தனை பணக்கார குடும்பங்கள், எத்தனை வேலை, பெரிய பெரிய வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொரோனா வந்து வேலையே இல்லை தெரியுமா? நல்ல வேலையில இருக்கான்னு கட்டி கொடுத்த வேலை இல்லாம இருக்கான்னு எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா? தோற்றத்தை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூறாவளியும் பார்க்காதீங்க, கத்தரை பாருங்க. யோனா அடுத்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சனால அவை மூலம் நினைவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. நினைவே ராஜா மனம் திரும்புறாரு. இன்னைக்கு உயர் அதிகாரிகள் மனம் திரும்பாம இருக்க காரணம், தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவருடைய வழியில நடக்க வேண்டிய பிரகாரம் நடக்கல. 100% நடந்தோம்னா நிச்சயம் வந்துருவாங்க பாருங்க. இதே போல நம்ம பாக்குறோம் யாத்திராம 15:26 அவருடைய கற்பனைப்படி கட்டளைப்படி நம்ம நடந்தோம்னா எய்த்துக்கு வந்த வியாதியே வராதான். அதாவது பிரச்சனை மத்தியில நம்ம மூலம் வந்த நமக்கு நாமே பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டப்ப யோனா மீன் வயிற்றுக்குள்ள போய் கஷ்டப்பட காரணம் என்ன? மரண இருளை சூழ்ந்து கொண்டது, கடல் பாசி என்ன சுத்து கொண்டது, நடுக்கடல்ல தத்தளிச்சைன்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் அவரு செஞ்ச தப்பு தான், ஆண்டுடைய வார்த்தை மீறினதான். நாம் ஆண்டுடைய வார்த்தை மீறி நடந்த அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அவர் கட்டளையிடுகிறார், நெருக்கத்திலிருந்து நமக்கு விசாலத்தை கட்டளையிடுகிறார். இரண்டாவதாக எந்த கொள்ளை நோய் வராதபடி நம்மளை விலக்கி காக்க விரும்புகிறார். இதோ கொள்ளை நோய் அதிகமா வரப்போகுது, யுத்தங்கள் வரப்போகுது, பஞ்சங்கள் வரப்போகுது, பூகம்பங்கள் வரப்போகுது. இவையெல்லாம் வராதபடி நம்மளை ஆண்டவர் காக்க வேண்டுமானால் அவருடைய நீதி நியாயம் அவருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும். அவர் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, வேத வசனத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். இப்பொழுது கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலும் நம்மளை தொடாதபடி கட்டளையிடுவார், வேதப்படுத்தாதபடி நம்ம காப்பார். தேவல தோல்வி மேல தோல்வியா? கீழையாத்து மேல அமலேக்கியர் படையெடுத்து வராங்க. நியாயாதிபதிகள் 11:36-30 வசனத்தை நம்ம வாசித்தா தெரியும். அங்க யெப்தா என்ன செய்யறதுன்னு தெரியல, அமலேக்கியர் கொள்ளை கொண்டு போக வர்றாங்க. உடனே இவர் என்ன செய்யறாரு? ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார். நெருக்கத்தின் வேலையில, துன்பத்தின் பாதையில, ஜெபத்துக்கு பதில் வராத நேரத்துல, ஒரு பயம் நடுக்கமும் பிடிக்கிற நேரத்துல ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. எத்தாவ மாதிரி கர்த்தர் 100% உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் தருவார். பாருங்க, இவர் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாரு பாத்தீங்களா? உடனே என்ன ஆச்சு? யோனா துதிப்பேன் பொருத்தனை பண்ணினார். ஆண்டவர் அவனுடைய கூக்குரல கேட்டு விடுதலை பண்ணினார். அதே போல வியாதியே வராம, பலவீனமே வராம, இஸ்ரவேல் கோத்திரத்துல பலவீனப்பட்ட ஒருவனும் இல்லை. வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யனாகி மகா பெரியவன் ஆகணும்னா நீங்களும் நானும் கற்பனைப்படி நடக்க வேண்டும். மூன்றாவதாக நம்ம பார்க்கிற ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்க வேண்டும். யெப்தா பொருத்தனை பண்ணி ஜெபித்தான், அந்த பொருத்தனை நிறைவேற்றினா என்று பார்க்கிறோம். நான் ஜெயிச்சு வரும்போது ஆண்டவரே, என் வீட்டு வாசல்ல இருந்து எது என் கண்ணுக்கு முதலாவது தென்படுதோ அந்த வெற்றி கொண்டாட்டத்துல பங்கு பெற யாரு வாராங்களோ அவங்கள நான் உனக்கு பலி செலுத்துவேன் அப்படின்னு. ஆனா ஒரே குமாரத்தி வந்தான், அவளை அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். பொருத்தனை பண்ணி இன்னைக்கு அநேகர் செலுத்தாம இருக்கனால அது பாவம். பொருத்தனை பண்ணிடுவாங்க, நடந்துரும். பொருத்தனை பண்ணிய செலுத்தலைன்னா பாவம் என்று வேற எச்சரிக்கிறது. அவே பொருத்தனை பண்ணி அதை செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்க வாழ்விற்கு கட்டளையிடுவார். நீங்க செழிப்பா இருக்கும்படி கட்டளையிடுவார், நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது கட்டளையிடுவார், உங்களை உயர்த்தும்படி கட்டளையிடுவார். உங்க தேவையெல்லாம் சந்திப்பார். நிச்சயம் உங்க தேவையெல்லாம் சந்திக்கும்படி ஒரு ஆர்டர் போடுவார். ஏன்னா அவர் சொல்லாவும் கட்டளை நிற்கும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிற ராதாலா ராபா ரேகா பாபா பாலா யோனா மீன் வயிற்றுல ஒரு பொருத்தனை பண்ணா. நான் துதிப்பேன். இதுவரை யார் யாருக்கு துதிக்க முடியலையோ இந்த நாள் முதல் நெருக்க நீங்குவதற்கு ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வந்ததுனால தண்டனை நிமித்தம் ஆண்டவரே அல்லேலூயா இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீக்கி போடுங்கப்பா. யோனாவை ரயில கக்கிட்டு எதுல இத பாக்குறவங்க கட்டப்பட்டிருக்காங்களோ, ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ, சிறைச்சாலை அடைக்கப்பட்ட போல உணர்றாங்களோ ஆண்டவரே அவங்களுக்கு கட்டளையிடுங்க, வெளியே வரும்படி கட்டளையிடுங்க, கடல்ல இருந்து விடுதலை உண்டாகும்படி கட்டளையிடுங்க, குழந்தை பாக்கியம் இல்லாததுல இருந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி கட்டளையிடுங்க, ஊராபா ரீகா பாபாலா ஆணை மனை பெறும்படி கட்டளையிடுங்க, அல்லேலூயா லாபா ஏழைய ஐஸ்வர்யனா மாற்றும்படி கட்டளையிடுங்க, ஊராபா ரீகாபா ஜெபிக்க முடியாத நிலைமைய நீக்கி இரவெல்லாம் செபிக்கும்படி கட்டளையிடுங்க, ஊழியம் செய்ய முடியாததை நீக்கி ஆத்ம ஆதாயம் பண்ண முடியாத நீக்கி ஆத்ம ஆதாயங்கள் பண்ணும்படி கட்டளையிடுங்க, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தும்படி கட்டளையிடுங்க, அவற்றில் வளர்ந்து சுகமாயிருக்கும்படி கட்டளையிடுங்க. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். என்னோட டாடி எப்போதும் என்னோட
செல்லுங்க, புரியாத ரகசியத்தை சொல்லிக் கொடுங்க. நான் அறியாத பாதைகளில் நடத்தி செல்லுங்க, புரியாத ரகசியத்தை சொல்லிக் கொடுங்க. ஏசப்பா ஏசப்பா என்னோட டாடி, எப்போதும் என்னோட பேசுங்க டாடி. ஏசப்பா ஏசப்பா என்னோட டாடி, எப்போதும் என்னோட பேசுங்க டாடி. சத்துருக்கள் முன்பாக உயர செய்யுங்க, மென்மையான மகிமையை எனக்கு கொடுங்க. சத்துருக்கள் முன்பாக உயர செய்யுங்க, மென்மையான மகிமையை எனக்கு கொடுங்க. ஏசப்பா ஏசப்பா என்னோட டாடி, எப்போதும் என்னோட பேசுங்க டாடி. ஏசப்பா ஏசப்பா என்னோட டாடி, எப்போதும் என்னோட பேசுங்க டாடி. பிரபுக்கள் மத்தியிலே அமர பண்ணுங்க, சாட்சியா என்னையும் ஜொலிக்க பண்ணுங்க. பிரபுக்கள் மத்தியிலே அமர பண்ணுங்க, சாட்சியா என்னையும் ஜொலிக்க பண்ணுங்க. ஏசப்பா ஏசப்பா என்னோட டாடி, எப்போதும் என்னோட பேசுங்க டாடி. ஏசப்பா ஏசப்பா என்னோட டாடி, எப்போதும் என்னோட பேசுங்க டாடி. ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.